என்னடா எங்கேயோ கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? வெல், எங்கேயும் கிளம்பல. லீவுக்கு ஊருக்கு வந்தேன். லீவ் முடிஞ்சு ஊருக்கு போயிட்டுருக்கேன். பேக் டு ஒர்க். அதான் சொல்லணும். வீட்டிலேருந்து கிளம்பும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு வேலைக்கு திருப்பி போகணுமான்னு தோணுது. சில நேரங்களில் ஏன்டா வேலைக்கு போகணும், பேசாமல் வீட்லேயே இருக்கலாமேன்னு வர தோணுது. இந்த மாதிரி தோன்றதெல்லாம் வீட்டை விட்டு வெளியூருக்கு போய் வெளியில் வேலை பார்க்குற பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வீட்டோட அருமை என்னன்னு. டெய்லி ஒரு கமிட்மெண்ட்டுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். கமிட்மெண்ட்டுன்ற ஒன்றை தலையில் தானாக தூக்கி உட்கார வச்சுக்கிறோம். வாழ்க்கை சக்கரை மாதிரி சுழண்டு ஓடிட்டே இருக்கு. என் வாரத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை சொல்லி ஊருக்கு வந்துட்டு கிடைக்கிற 1 நாள் 2 நாள் கேப்பில் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு தீபாவளி பொங்கல் எதுக்குமே ஊருக்கு வர முடியாமல் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்கு வந்துடு பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தீபாவளியாகவே இருக்கும், தீபாவளி பொங்கலாகவே இருக்கும். அப்படி தான் வாழ்க்கை ஓடுது இல்லை? எல்லாத்துக்கும் இருக்கட்டும்னு அதை விடவும் முடியாது. அதை விட்டுட்டு நம்மளால சுதந்திரமாகவும் போக முடியாது. ஒரு சைடு தோணலாம், சரி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. பட் ஆனால் இன்னொரு சைடு ஃபேமிலின்னு யோசிக்கும் போது நம்மளை ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சிருக்கோம். அப்படிதான் வாழ்க்கையும். கிடைக்கிற நேரங்களில் ஃபேமிலி கூட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிடைக்கிற கேப்பில் எல்லாம் பழைய ஃபோட்டோஸையும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வீடியோஸையும், ஊருக்கு போன வீடியோ இல்லை எங்கேயாவது வெளியே ஊருக்கு போன வீடியோ இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு வாழ்க்கை அப்படியே ஓடியது இல்லை? எத்தனை பேத்துக்கு